ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சங்கீதம் 1:6. அன்புக்குரியவர்களே, பெரும்பாலான சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்னென்ன நடக்கும், எவ்விதம் நடக்கும் என்பதை குறித்து நமக்கு தெரியாது. அதை குறித்து நமக்குள்ளாக திகிலும் பயமும் குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. வாழ்க்கை பலவிதமான ஏற்றத்தாழ்வுகளை கொண்டது. ஒரே விதத்தில் நம்முடைய வாழ்க்கை இவ்விதமாகவே இருக்கும் என்று வேதம் சொல்லவில்லை. நீதிமானின் வாழ்க்கையில் அநேகம் துன்பங்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது. தேவன் நம்முடைய வழியை அறிந்திருக்கிறார். அவரே எல்லாவற்றையும் தீர்மானித்து செயல்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் முழுமையாக நிறைவேற்றும்படியாக திட்டமிட்டு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு பாதுகாப்பும் நமக்கு அடைக்கலமும் ஆனவர். நாம் நம்முடைய ஞானத்தை கொண்டு, பலத்தை கொண்டு, அறிவை கொண்டு என்ன செய்ய முடியும்? நாம் முற்றிலும் உதவியற்றவர்கள். ஆனால் தேவன் நம் வழியை அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் தேவனை பற்றி கொள்வோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாக செய்து முடிப்பார். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமை பொருந்திய பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, சளி இருமல் தொல்லையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல சுகத்தை தாங்க, அலர்ஜி தன்மைகள் மாறவும், நுரையீரல் நன்கு செயல்படவும், சளி தொல்லை மாறி ஆரோக்கியமாக வாழ அனுகிரகம் செய்யும். தேவனே, மனுக்குலம் ரட்சிப்படைய வேண்டும் என்ற உங்க மிகப்பெரிய திட்டத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, துன்மார்க்கமான ஜீவியம் செய்கிற உங்க அன்பு பிள்ளைகள் மனம் திரும்ப ரட்சிக்கப்படவும், உமக்கு பிரியமானதை செய்து உமது வழிகளில் நடக்கவும் உங்க கிரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஒவ்வொருவருக்கும் தருகிற ஆசீர்வாதமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் பெற்று அனுபவிக்க வழி நடத்துங்க. தேவனே, இன்னும் உம்முடைய அன்பை ஏற்றுக்கொண்டு உம்மை சேவிக்காத எங்கள் உறவினர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டுக்காரர்களின் கல்லான இதயத்தில் உள்ள தடைகளை உடைத்து மென்மையான பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்ற இதயமுள்ளவர்களாக மாற தேவரீர் கிரியை செய்வீராக. அவர்களோடு இடைபடுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆசீர்வாத தடைகள் அகலவும், துன்மார்க்கரான கணவர் மற்றும் பிள்ளைகள் மனம் திரும்பவும், குடும்பத்தில் சமாதான நிறைவாய் பெருகவும், வியாதிகள், துன்பம், கடன் சுமைகள் மாறவும், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உயர்கல்விக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி, பாதுகாப்பான உறைவிடம் உள்ள பள்ளி கல்லூரிகளில் படிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறிவில் வளரவும், நடைபெற்றுக் கொண்டிருக்கும் லோக்சபா தேர்தலில் தேர்தல் முறைகேடுகளை தேவரீர் தடுக்கும்படியும், ஆளுங்கட்சியினரின் அனைத்து தந்திரங்களையும் தேவன் முறியடிக்கும்படியும், பலிகள், செய்வினைகள், மந்திரங்கள், பூஜைகள் யாவும் செயலற்று போகும்படியும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், கலப்படக்காரர்கள், கடத்தல்காரர்கள், போதை மருந்து தயாரிப்பாளர்கள், கடத்தி கொண்டு வருகிறவர்கள், விற்பவர்கள், கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள், திருடர், பொய்யர், ஊழலுக்கு துணை போகிறவர்கள், கையூட்டு வாங்குகிறவர்கள், கொடுக்கிறவர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.